அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா, இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன்ல இருந்து 9,000க்கும் மேற்பட்ட அந்த வேகன்சிக்கான அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 அப்புறம் வந்து மல்டிபர்பஸ் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் இந்த மாதிரியான வேகன்சி எல்லாமே இந்த ரெக்ரூட்மெண்ட் மூலிமா ஃபில் பண்ண போகிறாங்க. இன்ஸ்டிடியூட் ஆஃப் பேங்கிங் பர்சனல் செலெக்ஷன் தான் வந்து காமன் ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸில் வந்து ரூரல் பேங்க், அதாவது ரீஜனல் ரூரல் பேங்க் இதில் தான் வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டிருக்காங்க. Common recruitment process of recruitment of officer scale 1, 2, 3 and office assistant multipurposeல regional rural bank RRBல வந்து இந்த வெப்சைட்ல நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதில் வந்து டோட்டலாக வந்து எவ்வளோ வேகன்சி வெளியிட்டிருக்காங்க, இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் என்ன, எஜுகேஷன் குவாலிஃபிகேஷனு, எக்ஸாம் சென்டரு, சிலபஸ் என்ன அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7/6/2024 ஸ்டார்ட் ஆகி 27/6/2024 இதற்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் முடிவடைகிறது. பேமெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 7/6/2024 டு 27/6/2024 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸாம் ட்ரைனிங், அதாவது டவுன்லோட் கால் லெட்டர், இது எல்லாமே வந்து ப்ரீ எக்ஸாம் ட்ரைனிங் பிஇடி வந்து ஜூலை மாதம் வந்து இது நடக்குது. ஸோ எந்தெந்த டேட்டில் நடக்கும் அப்படின்னா 22/7/2024 27/7/2024 வரைக்கும். ஸோ இதற்கான ஆன்லைன் அந்த கால் லெட்டர் எல்லாமே வந்து உங்களுக்கு ஜூலை ஆகஸ்ட்டில் வந்து உங்களுக்கு வரும். ஆன்லைன் எக்ஸாம் ப்ரிலிமினரி எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா 2024 ஆகஸ்ட்டில் வந்து நடக்குது. அடுத்து ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஆகஸ்ட் அல்லது செப்டம்பரில் வரும். இதற்கான கால் லெட்டர், அதாவது ப்ரிலிமினரி எக்ஸாம் முடிஞ்சு மெயின் எக்ஸாமுக்கான கால் லெட்டர் வந்து செப்டம்பரில் வரும். மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் 2 மாதத்தில் ஏதோ ஒரு மாதத்தில். இதற்கான அந்த ரிசல்ட் எல்லாமே வந்து உங்களுக்கு அக்டோபரில் வரும். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்வியூ கால் லெட்டர் வந்து உங்களுக்கு நவம்பர் அல்லது அக்டோபரில் வரும். ஸோ உங்களுக்கு ஃபைனலாக வந்து எப்போ இந்த ஜாப் அலாட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி 2025 வரும் அப்படிங்கிறத அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு லிங்க் கொடுத்துருக்காங்க இந்த நோட்டிஃபிகேஷன்லேயே. ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு வந்து இந்த லிங்க்கும், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, 2, 3 இதுக்கு வந்து இந்த லிங்க்கு யூஸ் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் கொடுத்துருக்காங்க, ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த போஸ்ட் எல்லாமே குரூப் ஏ ஆஃபீஸர் ஸ்கேல் பார்த்தீங்க அப்படின்னா 1, 2, 3ங்கிறது குரூப் ஏவும், குரூப் பியில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டண்டாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கான செலெக்ஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாம் இருக்கும், அப்புறம் மெயின் எக்ஸாம் இருக்கும், அப்புறம் இன்டர்வியூ, இது எல்லாமே இருக்கும். ஆஃபீஸ் அசிஸ்டண்ட்டு இந்த குரூப் ஏ குரூப் பி போஸ்ட் எல்லாமே வந்து ஃபஸ்ட்டு வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமில் பாஸ் பண்ணணும். அதில் ஷார்ட் லிஸ்ட் ஆனதுக்கப்புறம் தான் வந்து மெயின் எக்ஸாமுக்கு போக முடியும் அப்படிங்கிறது அதில் கிளியராக கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் அந்த எந்தெந்த பேங்க் வந்து இதில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் தமிழ்நாடு கிராம பேங்க், இது வந்து சேலத்தில் இருக்க ஹெட் ஆஃபீஸு. தமிழ்லேயே நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். அடுத்து வந்து புதுவை பாரதியார் கிராம பேங்க், இது 2 பேங்க்கும் வந்து இப்போ இதில் இது பண்ணுறாங்க. பட் ஆனால் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமான வேரியஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் நீங்கள் எதுக்கு வேணாலும் அப்ளை பண்ணலாம். எக்ஸாம் வந்து எந்தெந்த லாங்குவேஜில் எழுதலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, இதில் வந்து நீங்கள் எக்ஸாம் எழுதலாம். தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி இந்த 3 லாங்குவேஜில் வந்து நீங்கள் எழுதலாம். இந்தியன் சிட்டிசன்ஸ் எல்லாமே நீங்கள் அப்ளை பண்ணலாம். குரூப் பி போஸ்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ்க்கு வந்து 18லேருந்து 28 வயசுக்குள்ளே இருக்கணும். உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் 2/6/1996லேருந்து 1/6/2006 இருக்கணும். இந்த 2 டேட்டுமே வந்து அக்செப்ட் பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ ஆஃபீஸரில் வந்து ஸ்கேல் 1க்கு 18லேருந்து 30 வயசு, 3/6/1994லேருந்து 31/5/2006 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 மேனேஜர் போஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா 21லேருந்து 32 வயசு. இதுக்கு டேட் ஆஃப் பர்த் பார்த்தீங்கன்னா 3/6/1992லேருந்து 31/5/2003 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும். அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் 3, இது வந்து சீனியர் மேனேஜர், 21 வயசுலேருந்து 40 வயசு இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். 3/6/1984லேருந்து 31/5/2003 உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கணும் அப்படிங்கிறது. ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. SC, ST, OBC, எக்ஸ் சர்வீஸ் மேன் இவங்க எல்லாருக்குமே, விடோஸ் இவங்க எல்லாத்துக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதற்கான அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் அந்த ரிக்வஸ்ட் பண்ணணும். ஏஜ் ரிலாக்ஸேஷன் நீங்கள் வேணும் அப்படின்னா அதற்கான ஃபார்மேட் யூஸ் பண்ணி நீங்கள் ரிக்வஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு என்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 27/6/2024 இந்த ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டிபர்பஸ் இருக்குல்ல, இதுக்கு வந்து எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது தான். லோக்கல் லாங்குவேஜ் தெரிஞ்சிருக்கணும். அதே போல் வந்து ஒர்க்கிங் நாலேஜ் ஆஃப் கம்ப்யூட்டரில் வந்து தெரிஞ்சிருக்கணும். போஸ்ட் குவாலிஃபிகேஷன் இதில் தேவையில்லை, ஃப்ரெஷருமே அப்ளை பண்ணலாம், இதில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்கல. அடுத்து ஆஃபீஸர் ஸ்கேல் அசிஸ்டன்ட் மேனேஜர், இதில் வந்து பேச்சுலர் டிகிரி
இதுக்கும் வந்து அக்ரிகல்ச்சரு, ஹெரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, அனிமல், அப்புறம் வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங்கு, அப்புறம் அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங், மேனேஜ்மெண்ட், லா, எக்கனாமிக்ஸ் ஆர் அக்கௌண்டன்சி இதில் வேணாலும் லோக்கல் லாங்குவேஜோட கம்ப்யூட்டர் நாலேஜ் தெரிஞ்சிருக்கணும். ஆஃபீஸர் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸர் மேனேஜரில் வந்து பேச்சுலர் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. 50% மார்க்கில் வந்து இருக்கணும். ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பேங்கிங்கில் ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், ஹெரிகல்ச்சர், ஃபாரஸ்ட்ரி, சயின்ஸ், அக்ரிகல்ச்சர், இன்ஜினியரிங் இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி இதில் இருக்கிறவங்க 2 இயர்ஸாக பேங்கிங் ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில் இருக்கணும் அப்படிங்கிறது. அடுத்த ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல ஸ்பெஷலிஸ்ட் ஆஃபீஸர் மேனேஜரில் வந்து பேச்சுலர் டிகிரி எலக்ட்ரானிக்ஸ் கம்யூனிகேஷன் கம்ப்யூட்டர் சயின்ஸ் 50% மார்க்கில் இருக்கணும். அது கூடவே வந்து ஏஎஸ்பி, பிஹெச்பி, சி ப்ளஸ், ஜாவா, விபிவிசி இது எல்லாமே சார்ட்டர்ட் அக்கௌண்ட் வந்து 50% இருக்கணும். இதுக்கு வந்து 1 இயர் சார்ட்டர்ட் அக்கௌண்ட் கேட்டிருக்காங்க சிஏ முடிச்சிருக்கிறவங்க. அதே போல் வந்து ஏஎஸ்பி, பிஹெச்பி, சி ப்ளஸ் ப்ளஸ் 1 இயர் ரிலவெண்ட் ஃபீல்டில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். லா ஆஃபீஸருக்கு அதே தான். ட்ரெஸரி மேனேஜரில் 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் எம்பிஏ வந்து கேட்டிருக்காங்க 1 இயர் எக்ஸ்பீரியன்ஸ். அக்ரிகல்ச்சர் ஆஃபீஸருக்கு வந்து 2 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அனிமல் ஹஸ்பண்ட்ரி, ஃபாரஸ்ட்ரி, வெட்டினரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இது முடிச்சவங்க 50% இருக்கவங்க இதுக்கு அப்ளை பண்ணலாம். ஆஃபீஸர் ஸ்கேல் 3 சீனியர் மேனேஜருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 50% மார்க்கில் எனி டிகிரி முடிச்சிருக்கணும். 5 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க பேங்கிங் அல்லது ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷனில். இதில் வந்து பேங்கிங், ஃபினான்ஸ், மார்க்கெட்டிங், அக்ரிகல்ச்சர், சயின்ஸ், அக்ரிகல்ச்சர் இது படிச்சிருக்கவங்க வந்து இதுக்கு அப்ளை பண்ணலாம். எல்லா எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனும் கரெக்டாக அந்த யூனிவர்சிட்டி இதில் வந்து கவர்மெண்ட் இந்தியாவோட அப்ரூவ்டான அந்த யூனிவர்சிட்டியில் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ டீட்டெயிலான நோட்டிஃபிகேஷனை நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க. எல்லா டீட்டெயில்ஸுமே கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7/6/2024 வந்து 27/6/2024 நீங்கள் ஆஃபீஸர் கேளு அது 1 2 3 இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா ₹175 வந்து எஸ்சி எஸ்டி டிசபிலிட்டிஸ் கேண்டிடேட்டும் ஆல் அதர் கேண்டிடேட் வந்து ₹850 ப்ளஸ் ஜிஎஸ்டியோட நீங்கள் பே பண்ணணும். ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ்க்கு அப்ளை பண்ண போனாலும் அதே பேமெண்ட் தான். ஆன்லைன் மூலமா நீங்கள் பே பண்ணிக்கலாம். ஆன்லைன் எக்ஸாமுக்கு அந்த ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமினேஷன் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் வந்து உங்களுக்கு ஆஃபீஸ் அசிஸ்டன்ட், ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து மல்டி பர்பஸ். ஸோ இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து எக்ஸாம் சிலபஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ மல்டி பர்பஸில் வந்து பார்த்தீங்கன்னா ரீசனிங், நியூமெரிக்கல் அபிலிட்டின்னு சொல்லி 80 கொஸ்டின் 80 மார்க் 45 மினிட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறது. ஆஃபீஸர் ஸ்கேல் 1ல ரீசனிங், குவான்டிடேட்டிவ் அபிலிட்டியில் இதுக்கு வந்து 80 கொஸ்டின் 80 மார்க் 45 மினிட்ஸ் நடக்கும் அப்படிங்கிறதுல கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா மெயின் எக்ஸாமுக்கும் அதே தான். அதாவது ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸில் ரீசனிங் இருக்கும், கம்ப்யூட்டர் நாலேஜ், ஜென்ரல் அவேர்னஸ், இங்கிலீஷ் லாங்குவேஜ், ஹிந்தி லாங்குவேஜ், நியூமெரிக்கல் அபிலிட்டி இது எல்லாமே இருக்கும். 200 கொஸ்டின் 200 மார்க் வந்து 2 ஹவர்ஸ் நடக்கும். ஆஃபீஸர் ஸ்கேல் 1க்கு பார்த்தீங்க அப்படின்னாலும் சேம் அதே சிலபஸ் தான். ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இதில் எந்தெந்த லாங்குவேஜில் எக்ஸாம் எழுதலாம் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. தமிழ்நாட்டில் வந்து இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ் இது மூணுலேயே நீங்கள் எழுதலாம். சிங்கிள் லெவல் எக்ஸாமினேஷன் ஆப்ஜெக்டிவ் டைப்பில் ஸ்கேல் 2 ஜென்ரல் பேங்கிங் ஆஃபீஸருக்கு என்ன சிலபஸ், அடுத்து ஸ்பெஷலிஸ்ட் கேடரில் இருக்கிறவங்களுக்கு என்ன சிலபஸ், ஆஃபீஸர் ஸ்கேல் 2ல வந்து என்ன சிலபஸ் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துக்குங்க. எக்ஸாம் பற்றியான இன்ஸ்ட்ரக்ஷன் எல்லாமே ஒவ்வொரு போஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துங்க. எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. ஃபீஸ் எப்படி பே பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸு, ப்ரொசீஜர் ஃபார் அப்ளைங் ஆன்லைனில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும், உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ்லாம் எந்த ஃபார்மேட்டில் எப்படி இருக்கணும் அப்படிங்கிற அந்த கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை நீங்கள் ஃபுல்லாகவே படித்து பார்த்துங்க. இன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நீங்கள் படித்து பார்த்துக்குங்க. அதே போல் வந்து கால் லெட்டர், ப்ரிலிமினரி எக்ஸாம் போகிறப்ப நீங்கள் என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துகிட்டு போகணும் அப்படிங்கிறது அதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே போல் மெயின் எக்ஸாமுக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கீழே கொடுத்துருக்காங்க. ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வேகன்சி இருக்குல்ல, அது எல்லாமே உங்களுக்கு கேட்டகரி வைஸ் எவ்வளோ வேகன்சி வந்து இப்போ அவைலபிளாக இருக்குது, எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது ஸ்டேட் வைஸ், அதுக்கப்புறம் எந்தெந்த பேங்க், அன்ரிசர்வ்ட் எஸ்சி எஸ்டி ஓபிசி இதில் வந்து எவ்வளோ வேகன்சி அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஒவ்வொரு போஸ்ட் வைஸ்க்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஆஃபீஸர் ஸ்கேல் 1, ஆஃபீஸர் ஸ்கேல் 2, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸர் ஸ்கேல் 3, ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் மல்டி பர்பஸ் இது எல்லாமே வந்து உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் இந்த டீட்டெயில்ஸையும் நீங்கள் இதில் செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த வீடியோவை மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். பேங்கிங் செக்டரில் ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி வந்து விட்டுருக்காங்க. ஸோ அதே போல் வந்து தமிழ்நாட்டில் வந்து சென்னை, கோயம்புத்தூர், மதுரை, நாகர்கோவில், கன்னியாகுமரி, நாமக்கல், சேலம், திருச்சிராப்பள்ளி, திருநெல்வேலி, வேலூர், விருதுநகர் இதில் வந்து ப்ரிலிமினரி எக்ஸாமும், மெயின் எக்ஸாம் பார்த்தீங்க அப்படின்னா சென்னை, மதுரை, திருச்சிராப்பள்ளி, கோயம்புத்தூர், திருநெல்வேலி இந்த பிளேஸில் எல்லாமே மெயின் எக்ஸாம் நடக்கும் அப்படிங்கிறது. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுடைய டாக்குமெண்ட்ஸை வந்து நீங்கள் நம்ம சொன்ன மாதிரி வந்து எப்படி அப்ளை பண்ணணும், எவ்வளோ சைஸில் இருக்கணும், டைமென்ஷனில் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிளியராக கொடுத்துருக்காங்க. இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் கண்டிப்பாக ரிஜெக்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. டோட்டல் வேகன்சி எல்லா ஸ்டேட்லையும் ஆல் இண்டியா லெவலில் வந்து 9995 வேகன்சி வந்து சொல்லியிருக்காங்க. அதில் தமிழ்நாட்டில் எவ்வளோ அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம். ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கு போஸ்ட்லேயும் வந்து எவ்வளோ வேகன்சி ஃபில் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துங்க. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.